Good morning students, have a nice day. This video for second level Prathamik. தர்ஜி और ஹாத்தி, தையற்காரரும் யானையும். தர்ஜி அப்படின்னா தையற்காரர், ஹாத்தி யானை. கஹானி கா சாராंश, கதையின் உட்கருத்து. கஹானி கதை, சாராंश உட்கருத்து. किसी शहर में दर्जी की एक दुकान थी. ஒரு நகரத்தில் தர்ஜிக்கு ஏக் தூக்கான், தையல் கடை ஒன்று இருந்தது. தீ இருந்தது, தூக்கான் கடை. தூக்கான் அந்த கடை சடக்கே பாஸ்தி, ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. சடக் அப்படின்னா ரோடு, பாஸ்னா பக்கம், ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. ஏக் ஹாத்தி, ஒரு யானை, நஹானே குளிப்பதற்கு, ரோஸ் தினந்தோறும், உஸ் சடக் சே ஹோக்கர் ஜாயா கர்த்தா தா, ஒரு யானை குளிக்கிறதுக்கு தினந்தோறும் அந்த ரோட்டு வழியாக தான் போகும். தர்ஜி உஸ் ஹாத்தி கோ, தையல்காரர் அந்த யானைக்கு, ரோஸ் தினமும், கேலே தியா கர்த்தா தா, தினமும் வாழைப்பழம் கொடுப்பார், கேலே. ஹாத்தி பி, யானையும், ரோஸ் கேலே கேலே, தினமும் வாழைப்பழத்திற்காக, வஹா ஆக்கர் அங்கே வந்து, அப்பனி சூண்டு, சூண்டுனா தும்பிக்கை, அப்பனி சூண்டு தன்னுடைய தும்பிக்கையை, படா தாத்தா தன்னுடைய தும்பிக்கையை உயர்த்தி காட்டும். ஏக் தின், ஒரு நாள், ஹாத்தினே ஹமேஷா கி தர, ஒரு நாள் யானை எப்பொழுதும் போல, கேலே கேலே வாழைப்பழத்திற்காக, அப்படி சூண்டு படாயி தன்னுடைய தும்பிக்கையை உயர்த்தி காட்டுது. தர்ஜிக்கே பாஸ் கேலா நஹின்தா, தர்ஜி கிட்ட வாழைப்பழம் இல்லை, நஹின்தா இல்லை. இசிலியே உஸ்னே ஏக் சூயி சூண்டுமே சுபாதி, வாழைப்பழம் இல்லை அவங்கக்கிட்ட, அதனால் இசிலியே அதனால், ஏக் சூயி, சூயினா ஊசி, தையல் கடையில் ஊசி இருக்கும் இல்லையா, அந்த ஊசி எடுத்து சூண்டுமே சுபாதி, அந்த சூண்டில் குத்திடுறாரு. தர்ஜிகா யக் வியவஹார், டைலருடைய இந்த நடத்தை, விவகார் நடத்தை, ஹாத்திக்கோ அச்சா நஹி லகா, ஹாத்திக்கு பிடிக்கல, அச்சா நஹி லகா பிடிக்கல. ஃபிர்பி இருந்தாலும், ஹாத்தி சுப் சாப் நஹானே சலாகையா, சுப் சாப் அமைதியாக குளிக்க போயிடுச்சு. வாபஸ் ஆத்தே சமை, திரும்ப வரும்பொழுது, வாபஸ் திரும்ப வரும்பொழுது, ஹாத்தினே அப்பனே சூண்டுமே தன்னுடைய தும்பிக்கையில், கந்தா பானி பர்லியா, கந்தா பானி கெட்ட தண்ணி, கெட்டுப்போன தண்ணியை என்ன பண்ணுது, ஃபில் பண்ணிக்கிட்டு வருது, பர்லியா. உஸ்னே தர்ஜிக்கு தூக்கான் பர், அது தர்ஜியோடைய கடையில், ஓ கந்தா பானி டால்தியா, அப்படியே சூண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தர்ஜியோட கடையில் வந்து அந்த கந்தா பானியை கொட்டிடுது. இஸ்ஸே தூக்கான் மே ரக்கே, இதனால் தூக்கான் மே ரக்கே கடையில் வச்சுருந்த, சாரே நயே கப்படே, சாரேன்னா முழுவதுமாக எல்லா, நயே கப்படே அப்படின்னா புதிய துணி, புராணா கப்படா பழைய துணி, நயா கப்படா புதிய துணி, खराब हो गया வீணாக போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு துணிலாம். அப் தர்ஜி பச்தானே லஹா, பச்தானேனா தான் செய்த தப்பை நினச்சி வருத்தப்படுறது தான் பச்தானே, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வருத்தப்படுறாரு. சீக்கு, இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஹசி மசாக், ஹசி மசாக்னா, ஹசின்னா சிரிப்பு, மசாக்னா கிண்டல் பண்ணுறது, அதாவது சிரிப்பு கிண்டலுக்கெலாம் சீமா ஹோனி சாகியே, சீமானா எல்லை, யாரை வந்து நம்ம கிண்டல் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லையை மாரி ஒருத்தவங்க நம்ம வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. சீமா ஹோனி சாகியே, சாகியே வேண்டும், சீமா ஹோனி சாகியே எல்லை வேண்டும். ஹசி மசாக்பி, மசாக்கிபி, சிரிப்புக்கும் ஒரு எல்லை இருக்குது, கிண்டலுக்கும் ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு நான் படித்து காமிக்கிறேன். மீனிங்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எஸ்சிஏவை வந்து பார்த்திங்கன்னா புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. மீனிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். कहानी का सारांश, किसी शहर में दर्जी की एक दुकान थी. वह दुकान सड़क के पास थी. एक हाथी नहाने रोज उस सड़क से होकर जाया करता था. दर्जी उस हाथी को रोज केले दिया करता था. हाथी भी रोज केले के लिए वहाँ आकर अपनी सूंड बढ़ाता था.
एक दिन हाथी ने हमेशा की तरह केले के लिए अपनी सूंड बढ़ाई। दर्जी के पास केला नहीं था, इसीलिए उसने एक सुई सूंड में चुभा दी। दर्जी का यह व्यवहार हाथी को अच्छा नहीं लगा। फिर भी हाथी चुपचाप नहाने चला गया। वापस आते समय हाथी ने अपनी सूंड में गंदा पानी भर लिया। उसने दर्जी की दुकान पर वह गंदा पानी डाल दिया। इससे दुकान में रखे सारे नए कपड़े खराब हो गया। अब दर्जी पछताने लगा। सीख, हंसी मजाक की भी सीमा होनी चाहिए। धन्यवाद।